இல்லை, பெரியாரை நீக்கிட்டு இங்கே வந்து நம்ம அரசியல்னு ஒன்று இல்லை. அதனால தான் அவரும் பெரியாரை வச்சுக்கிட்டு தான் அந்த அரசியல் பண்ணுறாரு. அது ப்ளஸ்ஸா மைனஸாங்கிறது வேறு விஷயம். இப்போவும் நம்ம அரசியல் பண்ணுறதுக்கு பெரியார் தேவைப்படுறாரு இல்லைங்களா? அப்போ அவர் எவ்வளோ பெரிய பெரியார், அவ்வளோதான். சார், இப்போ இந்த சாட்டை ஜனநாயகம் படுற சாட்டை எடுத்திருக்காரு. அவரோட ரசிகர் வந்து அடுத்த எம்ஜிஆர், திமுகவை எதிர்க்க வரும் அடுத்த எம்ஜிஆர்னு சொல்லிட்டு விஜய் சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் ஒரு இயக்குனராக எப்படி பாருங்க, எம்ஜிஆருக்கு ஒப்பிட்டு பேசுகிறாங்க, விஜய் ஒரு எம்ஜிஆராக பார்க்குறாங்க. இவங்களோட பார்வை எப்படி இருக்கு? இல்லை, எப்போவுமே நம்ம வந்து ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்குவோம். நம்ம எப்போவுமே ஒரு பெரிய ஆளுக்கு எய்ம் பண்ணால் தான் நம்ம அடுத்த லெவலுக்காவது போய் ரீச் பண்ண முடியும். முதல்ல ரஜினிகாந்த் வந்த புதுசில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் அப்புறம் தெரியாமல் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் வந்து சிவாஜியாக நடிக்கணும்னு ஆசைப்படுங்க, அப்போ தான் அட்லீஸ்ட் ஜெய்சங்கராவது ஆக முடியும்ட்டு. அதுக்காக அப்புறம் பின்னாடி அவரே வருத்தப்பட்டார். அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. அதனால் நம்ம எய்ம் எப்போவுமே திங்க் பிக்ன்ற மாதிரி எம்ஜிஆரை மட்டும் நம்ம மனசில் நினச்சிட்டோம்னா அந்த இடத்த அடையலாங்கிறது அவங்களோட விஷயம். அந்த போஸ்ட் கெஸ்ட்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது. அந்த சவுக்கு அதே சவுக்கு வாங்கிட்டு வந்திருப்பாங்க போல இருக்குது. மூர் மார்க்கெட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நன்றி. விஜய் இல்லைங்க, அதை நான் கிளியராக சொல்லியிருக்கேன். நான் யாரோடும் இணைஞ்சு பணியாற்ற மாட்டேன். அரசியலுங்கிறது ஒரு தனிப்பட்ட அரசியல். இப்போ எனக்குன்னு ஒரு பார்வை ஒன்று இருக்கும். அதை இப்போ சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இயக்குனர் பொது மேடையில் ஆபாசமாக பேசிட்டு அப்புறம் மன்னிப்பு கேட்குறாரு. இதை நீங்கள் ஒரு இயக்குனரை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி இதை பேசியிருந்தோம்னு வச்சுங்க, நம்ம காரசாரமாக சுவாரஸ்யமாக பேசியிருக்கலாம். மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் பேசுறதுன்றது பிரயோஜனம் இல்லை. மன்னிப்புங்கிறதே ஒரு நல்ல மனித செயல் சார்.